திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சைவ சமய ஸ்பேஸ்ல தியாகராஜ லீலை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். இப்படி ஒரு புஸ்தகமே இருக்கு, தியாகராஜ லீலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துக்கு பேரு. அப்படிப்பட்ட ஒரு புக் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாகேச எம்பெருமான் வீதி விடங்கர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்ணற்ற திருவிளையாடல்களை பண்ணியிருக்காரு. அதாவது மதுரையில திருவிளையாடல் புராணம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இறைவன் 64 திருவிளையாடல்கள் நிறுவித்திருப்பார். அதுல பாத்தீங்கன்னா வளையல் விற்ற படலாம், விறகு விற்ற படலாம், அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்தது, பிறம்படிப்பட்டது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அதுல உண்டு. இதை நம்ம மதுரைக்கு சிறப்பு மிக்க ஒரு பகுதியாக நம்ம திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல திருவாரூர்ல இறைவன் மிகப்பெரிய திருவிளையாடலை நடத்தியிருக்காரு. அதாவது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மதுரையில 64 திருவிளையாடல்கள் நடத்தப்பட்டது. அது சுந்தரேச பெருமானால. ஆனா இங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு திருவிளையாடல் வீதம் 365 நாட்கள் ஒரு வருடத்துல இருக்கு இல்லையா, அந்த 365 நாட்களும் 365 திருவிளையாடல்ல நம்ம தியாகேச பெருமான் நிகழ்த்தியிருக்கார். அதுல ஒரு திருவிளையாடலை நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சின்ன திருவிளையாடல் தான். ஆனா அதனுடைய தாத்பரியம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு தாத்பரியமா இருக்கும். அதாவது இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை தியாகேச பெருமான் நிகழ்த்தி இருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது திருவாரூர்ல தியாகராஜ திருக்கோவில இரவு அர்த்தஜாமம் முடிஞ்ச பிறகு அந்த சன்னதியெல்லாம் சாத்திட்டு அந்த ஆலய அர்ச்சகர்கள்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா, கமலாம்பிகை தாயாரும் தியாகராஜ பெருமானும் பல்வேறு விதமான வடிவங்கள் எடுத்து அங்க இருக்கக்கூடிய வசந்த மண்டபம், தேவாசிரிய மண்டபம், இந்த மண்டபங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில் முழுக்க ஒரு இடமா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓடி ஆடி விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, கமலாம்பிகை தாயார் பாத்தீங்கன்னா சிவபெருமான் இடத்துல ஒரு மனைவி கணவர்கிட்ட எப்படி கொஞ்சம் விளையாண்டு கேட்பாங்களோ அது போல கேட்டாங்களா, என்னன்னா சுவாமி இது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாங்க. அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னோடனே சுவாமி உடனே சொன்னாரா, என்னம்மா என்ன ஆசை அப்படிங்கிறத சொல்லு, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அம்பாள் கேட்டாங்களா, எனக்கு இரவையும் பகலையும் ஒரே மாதிரியா பார்க்கணும், அது ஒரு சேர இரவையும் பகலையும் பார்க்கணும், இது மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கேட்கவும், உடனே சுவாமி என்ன பண்ணாரா, அப்போ இரவு கரெக்டாக பாத்தீங்கன்னா இரவு 12 மணி இருக்கக்கூடிய ஒரு நேரம், சந்திரனுக்கு அது உச்சி பொழுது. ஏன்னா பகல் 12ங்கிறது சூரியனுக்கு உச்சி பொழுது, இரவு 12 அப்படிங்கிறது நம்ம சந்திரனுக்கு உச்சி பொழுது. அந்த உச்சி பொழுது சந்திரன் உச்சியில இருக்க ஃபுல் பவர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல சூரியனை பாத்தீங்கன்னா இங்க வர சொன்னாராம் சுவாமி. உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரிய தேவர் பாத்தீங்கன்னா திருவாரூர் கோவில் முழுக்க பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒளி கதிர்களை பாத்தீங்க அப்படின்னாக்கா இறக்குனாராம். அதாவது இந்த காட்சி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் இரவு, ஒரு பக்கம் பகல், ஒரு பக்கம் நட்சத்திரம், ஒரு பக்கம் சூரியன், அதாவது நிலவு, ஒரு பக்கம் சூரியன், இப்படிப்பட்ட ஒரு காட்சி. அதாவது திருவாரூர் முழுக்க பாத்தீங்கன்னா, அதாவது பிரபஞ்சம், அதாவது இந்த உலகம் மொத்தமும் இருள், அதாவது இரவு பொழுதுல சூழ்ந்திருக்கு. திருவாரூர் கோவில்ல மட்டும் பாத்தீங்கன்னா பகல் 12 மணி மாதிரி சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை அந்த இடத்துல வீசுறாராம். அப்ப இந்த காட்சியை பாத்தீங்க அப்படின்னாக்கா, திருவாரூர் கோவில், அந்த பூங்கோவில்னு சொல்லப்படக்கூடிய தியாகேச எம்பெருமானினுடைய கோவில் மட்டும் பகலா இருக்கு, மற்ற நேரங்கள்லாம் மற்ற இடங்கள்லாம் இரவு 12 மணி போல இருக்குதான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பாத்தீங்க அப்படின்னாக்கா, இத நம்மளே ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். நம்ம திருவாரூர் கோயில்ல இருக்கிற மாதிரி அந்த இடம் மட்டும் வெளிச்சமா இருந்து மற்ற இடம் எல்லாம் இருட்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கண்ண மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடைக்கும். இந்த ஒரு திருவிளையாடலை தியாகேச எம்பெருமான் திருவாரூர்ல கமலாம்பிகை தாயாருக்காக நிகழ்த்தி கொடுத்திருக்கார். இது மொத்தம் 365 திருவிளையாடல்கள் கொண்டது தியாகராஜ திருவிளையாடல் அப்படிம்பாங்க, தியாகராஜ லீலை
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியாகராஜ லீலை அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து இந்த நம்ம திருவிளையாடலை நம்ம எடுத்து இன்னைக்கு அதை வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவா போட்டிருக்கோம். அந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அங்க ஸ்பேஸ்ல, அதையும் பார்த்துக்கோங்க. அதனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு பதிவை வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவாரூர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்க நம்ம வந்து முன்னாடியே நம்ம ஸ்பேஸ்ல சிந்தனை பண்ணும்போது சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஆலயத்திலையும் இல்லாத அதிசயங்கள் எல்லாம் திருவாரூர் கோவில்ல தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா காசி, சிதம்பரம், திருக்கைலாயம் இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்தலங்களை விட ஒரு வரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீரியம் கூடையானது திருவாரூர் பூமி. அந்த திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேசன் பெருமான் இப்படி வந்து பல்வேறு விதமான திருவாரூர் பெருமைகளை நம்ம அந்த பகுதியில நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம் நிறைய தடவை. இன்னொரு காலம் வாய்ப்பு வரும்போது அதை பத்தி இன்னும் நம்ம விரிவா சிந்தனை பண்ணுவோம். அப்படி அந்த திருவாரூர்ல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 விதமான சிறப்புகள் அந்த திருவாரூர்ல உண்டு தியாகேச எம்பெருமானுக்கு. அது என்னங்க அந்த 3 விதமான சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான 3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பூஜித்து வந்தார்கள். அந்த 3 பேர் யார் யாருன்னா, முதல்ல வந்து ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு. அப்ப அவர் வந்து எப்படி பூஜை பண்ணாருன்னா முகுந்த அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மகாவிஷ்ணுவுக்கு முகுந்தன் அப்படிங்கிற பெயர் உண்டு. அந்த முகுந்த அர்ச்சனை அப்படிங்கிற விதத்துல மகாவிஷ்ணு பூஜை பண்ணிட்டு வந்தார். அவர் செய்த பூஜை முறை, அவர் செய்த அர்ச்சனை வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ரநாமங்களை கொண்டு அவர் அர்ச்சனை பண்ணது முகுந்த அர்ச்சனை அப்படின்னு அழைக்கப்படுது. அதற்கு அடுத்தது மகாவிஷ்ணு கிட்ட இருந்து இந்திரலோகத்துக்கு தேவேந்திரன் எடுத்துட்டு வந்து வைகுண்டத்துல இருந்து வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்ப தேவேந்திரன் பூஜை பண்ண அந்த அர்ச்சனைக்கு பெயர் இந்திர அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் ஒண்ணு உண்டு. அப்ப இந்திரன் கிட்ட இருந்து பூலோகத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி பூஜை செய்கிற பொழுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச அர்ச்சனைக்கு முசுகுந்த அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆக 3 விதமான அர்ச்சனைகள் திருவாரூர்ல தியாகராஜ பெருமானுக்கு மிகவும் விசேஷம். முதல் அர்ச்சனை முகுந்த அர்ச்சனை, இரண்டாவது இந்திர அர்ச்சனை, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முசுகுந்த அர்ச்சனை. இந்த 3 அர்ச்சனைகள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைய லெவல்ல வந்து ஆஹ் இந்த முகுந்த அர்ச்சனை அப்படிங்கிறது 60,000 ரூபாய் சொல்றாங்க. முகுந்த அர்ச்சனை இப்ப சுவாமிக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா. முசுகுந்த அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்கா 50,000 ரூபாய். இந்திரா அர்ச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 40,000 ரூபாய் வரையும் வருது. இதுதான் அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜரா வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம அதை பணம் கட்டிட்டோம்னா அவங்க தேதி நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கான ரூபா வந்து இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த அர்ச்சனை முறைகள்ல திருநாவுக்கரசு நாயனாரானவர் திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேச எம்பெருமான தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் கொண்டிருந்த நேரம் அது. தியாகராஜரை தரிசனம் பண்றதுக்காக போயிருக்கார். அப்படி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல சுவாமிக்கு முகுந்த அர்ச்சனை நடந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த திருநாவுக்கரசர் நம்மளும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அஷ்டோத்திரத்தை ரெடி பண்ணி தியாகராஜருக்கு பாராயணம் பண்ணணும், தியாகராஜருடைய திருவடிகளை போற்றி பாடணும்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகளால இயற்றப்பட்ட இந்த திருத்தாண்டகம் தான் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அதி அற்புதமான ஒரு திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்துக்கு பெயரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஷ்டோத்திர திருத்தாண்டகம், அர்ச்சனை திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து வேற்றாகி உண்ணாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, அந்த இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அர்ச்சனை திருத்தாண்டகம் இந்த கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தியாகராஜர் லீலையை நம்ம வந்து சிந்தனை பண்றோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதையே நம்ம வந்து நம்முடைய பாராயணத்துல சேர்த்து அதை வந்து நம்ம பாடியாச்சு. அதனால இனிமே வந்து சிவபெருமான் வந்து இந்த மாதிரி சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க யாராவது வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு அர்ச்சனை திருத்தாண்டகத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் திருமுறை ஆரூர் திருத்தலத்துல 32வது திருப்பதிகம். சரிங்களா? 6ஆம் திருமுறையில 32வது திருப்பதிகம். திருத்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஆரூர். ஆரம்பிக்கிறது கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு வரும். 10 பதிக பாடல்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் திருமூலட்டானனை போற்றி போற்றி அப்படின்ட்டு வரும். இது அப்பர் சுவாமிகள் நமக்காக கொடுத்த ஒரு அதி அற்புதமான அர்ச்சனை திருத்தாண்டகம். அதனால இதை டெய்லி அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா வெகு சீக்கிரத்துல மனப்பாடம் ஆயிடும். அதே போல யூடியூப்ல தர்மபுரம் ஐயாவோட இது இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாரு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் பாடியிருக்காங்க.
இருந்தாலும் நமக்கு ஃபேவரட் அவர் தர்ம ஐயா தான் நமக்கு ஃபேவரட். அதனால அதையும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. மேலும் இது பற்றிய அவருடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா பகிர்ந்துக்கலாம். இல்லை நம்ம அப்படியே பாராயணம் பண்ணி போட்டு முடிச்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.